logல next sum 61st sum. Show that log x to the base mn is equal to log x to the base n by 1 plus log m to the base n. இதில் நம்ம வந்து RHS எடுத்துக்குவோம். ஏன்னா அதை எடுத்தால் தான் சிம்பிளிஃபை பண்ணி LHS கொண்டாட முடியும். அதனால் RHS எடுத்துக்குவோம். எடுத்துட்டு log x to the base n by 1 plus log m to the base n. இப்போ இது பேஸ் எண்ணில் இருக்குது, இது பேஸ் எண்ணில் இருக்குது. அதனால இதையும் பேஸ் எண்ணில் எழுதலாம். ஏற்கனவே 2-3 சம் இந்த மாதிரி 1 அப்படிங்கிறத அந்த ரெஸ்பெக்டிவ் பேஸுக்கு மாற்றிருக்கோம். அப்போ இதை பேஸ் எண்ணுக்கு எழுதணும்னா எப்படி எழுதணும்? நம்பரும் பேஸும் ஒரே மாதிரி எழுதினோம்னா இது 1 ஆயிரும். எந்த பேஸ் வச்சுக்கோன்னா இது ரெண்டுக்கும் பேஸ் எண் இருக்கிறதுனால இதுக்கு பேஸ் எண், அப்போ நம்பரும் எண் வச்சுக்கிறோம். log m to the base n. இப்போ வந்து log x to the base n by இது வந்து 2 லாகு ஒரே பேஸு அடிஷன். அப்போ ஒரே லாகு போட்டு அந்த பேஸை போட்டுட்டு இது ரெண்டையும் என்ன பண்ணிடலாம்? மல்டிப்ளை பண்ணலாம். என்எம் அப்படின்னு நமக்கு ஆனால் இங்கே என்ன இருக்குது? எம்என்னு இருக்குது. அதனால் இதை எம்என்னு எழுதிக்கலாம். log x to the base n by log mn to the base n. என்எம்னால் என்ன, எம்என்னால் என்ன, எல்லாம் ஒன்று தான். அதனால் அந்த மாதிரி எழுதிக்கிறோம். எழுதிட்டு இப்போ நான் இதை என்ன பண்ணுறேன்? இதை வந்து சேஞ்ச் ஆஃப் பேஸ் ரூல் படி இதை மேலே இப்போ கொண்டு போகிறேன்னு வைப்போம். இதை மேலே கொண்டு போனால் என்ன சொல்லியிருக்கேன்? நம்பரும் பேஸும் இடம் மாறிடும். அதாவது எண் வந்து இங்கே வந்துடும், சாரி எம்என் வந்து இங்கே வந்துடும், எண் வந்து இங்கே வந்துடும். இந்த நம்பரும் பேஸும் என்ன ஆயிரும்? இடம் மாறிடும். எண் இங்கே வந்துடும். டிவிஷனில் வந்து சப்ராக்ட் பண்ணலான்னா ஒரே லாக் வச்சு டிவிஷனில் வந்தால் தான் நம்ம வந்து சப்ராக்ட் பண்ண முடியும். சப்ராக்ஷனில் வர்றது தான் ஒரே லாக் வச்சு டிவிஷனில் எழுத முடியும். இதை ஒன்றுமே பண்ண முடியாது. நீங்கள் 2 பேஸும் ஒரே மாதிரி இருக்குது, நான் கழிக்கிறேன்னு கழிச்சிடாதீங்க. சப்ராக்ஷனில் ஒரே 2 லாக் இருந்தால் தான் டிவிஷனில் கொண்டு வர முடியும். அதாவது லாக் ஏ மைனஸ் லாக் பின்னு இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரே லாகு போட்டு டிவிஷனில் கொண்டு வரலாம். இந்த மாதிரி இருக்கிறத நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது. அதனால நீங்கள் இதை என்ன பண்ண முடியாது? அதாவது இப்படி இருந்தால் தான் லாக் ஏ மைனஸ் லாக் பின்னு இருந்தால் வேணால் டிவிஷனில் கொண்டாடலாம். இல்லை ஒரே லாகில் டிவிஷனில் இருக்கிறத 2 லாகில் சப்ராக்ஷனில் கொண்டு வரலாம். ஆனால் இங்கே 2 லாகு டிவிஷனில் இருக்கிறத ஒன்றும் பண்ண முடியாது. அதனால நான் இதை மேலே கொண்டு போயிடுறேன். மேலே கொண்டு போய் என்ன பண்ணுறேன்? மேலே கொண்டு போகும்போது இந்த நம்பரும் பேஸும் என்ன ஆகிக்கும்? மாறிக்கும். மாறினோன்னே இது சேஞ்ச் ஆஃப் பேஸ் உள்ள இதுவும் என்ன இதுவும் என்ன, அது என்ன பண்ணிடுவோம்? நம்ம எடுத்து விட்டுட்டு லாக் எக்ஸ் போட்டு இந்த எம்என் வந்து பேஸாக வந்துடும். இதுதான் நமக்கு RHS. புரியுதா? அதாவது இந்த 1 மட்டும் தனியாக இருக்குது, இதை இதனுடைய பேஸுக்கு மாற்றிக்கிறோம். அப்போ லாக் என் டு த பேஸ் என்னன்னு எழுதுகிறோம். கீழே வந்து ஒரே பேஸில் 2 லாகு அடிஷனில் இருக்கிறதுனால இந்த ரூலை ஃபார்ம் பண்ணுறோம். ஒரு லாகு போட்டு 2 அடிஷனில் இருக்கிறத மல்டிப்ளை பண்ணலாம். ஒரே லாகு போட்டு மல்டிப்ளை பண்ணலாம். பண்ணின பிறகு இது 2 லாக் ஒரே பேஸாக இருந்தால் கூட டிவிஷனில் இருக்குது, ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் இதை மேலே கொண்டு வர்றோம். மேலே கொண்டு வரும்போது இந்த நம்பரும் பேஸும் இடம் மாறிடும். எண்ணு எம்என்னுமா மாறிடும். அப்படி மாறும்போது சேஞ்ச் ஆஃப் பேஸ் ரூல் மூலம் இந்த எண்ணை எடுத்துட்டோம் அப்படின்னா லாக் எக்ஸ் டு த பேஸ் எம்என் ஆயிரும். அதுதான் நமக்கு LHS. இங்கே வந்து RHS is equal to LHSன்னு கொண்டாந்துட்டோம். ஹென்ஸ் ப்ரூவ்ட்.